மக்களே, கடல் அலை எனவே வாரி வாருங்கள் இறை மக்களே, கடல் அலை எனவே வாரி நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம், நானும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, இனியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, இனியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் வளர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலை எனவே வாரி வாருங்கள் இறை மக்களே, கடல் அலை எனவே வாரி நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம், நானும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவையின் இரு முக்கிய தூண்களாக விளங்குகின்ற பேதுரு, பவுல் என்னும் இரண்டு திரு தூதர்களின் பெருவிழாவை திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவின் நற்செய்தியை இந்த உலகத்தில் பரப்பி அவருடைய நற்செய்திக்கு சான்று பகர்ந்து அதற்காக தங்களுடைய உயிரையும் கையளித்து இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ்ந்து இவ்வுலகில் இயேசு விரும்பிய இறை ஆட்சியை கொண்டு வருவதற்கும் நற்செய்தியை பரப்புவதற்கும் கிறிஸ்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கும் திரு அவையை உருவாக்குவதற்கும் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த இந்த இரண்டு புனிதர்களின் விழாவை பெருவிழாவாக திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. எனவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இரண்டு திருத்தூதர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கைக்காக, இறை இயேசுவின் நற்செய்திக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாமும் அவர்களுடைய வழியிலே இந்த திரு அவையை கட்டியெழுப்ப நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்து இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ இறை அருளை இந்த திருப்பலியிலே இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த திரு அவையை இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திருத்தந்தைக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இந்த இக்கட்டான இன்னல் நிறைந்த காலகட்டத்தில் அவர் இந்த திரு அவையை இறை நம்பிக்கையில் வளர்க்கவும், இந்த திரு அவையை இறைவனுக்கு உகந்த திரு அவையாக உருமாற்றவும், இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் அருளையும் அளித்து தொடர்ந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே இயங்கி வருகின்ற சின்னப்பர் அன்பிய குடும்பங்கள் இறைவனுக்கு நன்றியாகவும், அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இந்த திருத்தூதரின் வழியாக இறைவன் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் இறைவனுக்கு ஏற்ற குடும்பங்களாக செயல்பட வேண்டும் என்றும், இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனும் மனமகிழ்வான வாழ்வும் அளிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த அன்பியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற சின்னப்பன் அருள் அவருடைய பெயர் கொண்ட விழாவையும் கொண்டாடுகின்றார். அவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற செல்லா என்கின்ற செல்வக்குமார் அவருக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இறைவன் அவரை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய
குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களோடு உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து காரியங்களிலும் இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் தங்களது 5வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பென்சன் ஜெனிஃபர் தம்பதியர் இறைவனுக்கு நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். 5 ஆண்டுகளாக இறைவன் அவர்கள் உடனிருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்களை நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் சூசன் கிறிஸ்டினா, ஆஷ்லி, அமெண்டா குடும்பத்தினர் கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து தங்களை இறைவன் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து இறைவன் அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஜெபிப்போம். தனது 13வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற டேனியல் மார்க்கஸ் இறைவனுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். தொடர்ந்து அந்த சிறுவனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் இறைவன் நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் அமைதியோடும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த ஜே கேத்ரின், டி மேத்யூ பெர்னாண்டோ இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் இறந்த இந்த சகோதர சகோதரிக்கு தனது பேரின்ப ஒளியை அருள்வாராக. இந்த கருத்துக்களோடு நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணித்து இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரை நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை
எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 வரை. அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையில் காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையம் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுறவு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம்.
துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17, 18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக ஒப்படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவு பெற்றுவிட்டது. அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டுகின்றார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணகத்தில் சேர்ந்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 13 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார்.
சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசையா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருச்சபையிலே இரண்டாம் வத்திகான் சங்கம் நிறைவுற்றிருந்த நேரம் அது. இரண்டாம் வத்திகான் சங்கத்திலே பலவிதமான மாற்றங்களை செய்த பிறகு அப்பொழுது இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் சிறிது காலம் கழித்து இறைவனடி சேர்ந்து விடுகிறார். எனவே புதிய ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக அங்கிருக்கின்ற ஆயர்களும் கர்தினால்களும் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடையே ஒரு உரையாடலானது நடக்கிறது. என்ன என்றால், ஒருவர் எழுந்து என்ன சொல்கிறார், இன்றைய திருச்சபையினுடைய சூழலிலே இரண்டாம் வத்திகான் சங்கத்திற்கு பிறகு பலவிதமான மாறுதல்களை இந்த திருச்சபையான சந்தித்திருக்கிறது. எனவே இந்த மாற்றங்களை ஒருவர் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்க வேண்டும். எனவே ஒரு நல்ல நிர்வாகியை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்கிறார். இரண்டாவதாக ஒருவர் எழுந்து என்ன சொல்கின்றார் என்றால், இல்லை, பல இறையியல் கோட்பாடுகளை நாம் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே நல்ல இறையியல் அறிந்த ஒருவரை நாம் திருத்தந்தையாக நியமிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அந்த நேரத்திலே மூன்றாவதாக ஒருவர் எழுந்து எளிமையான முறையிலே அங்கே நின்று என்ன சொல்கின்றார் என்றால், நமக்கே தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ ஒரு சிறந்த நிர்வாகியா, இல்லை நீ ஒரு சிறந்த இறையியலாளரா என்று கேட்கவில்லை. மாறாக, பேதுரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். எனவே இந்த திருச்சபைக்கு நிர்வாகியோ இறையியல் அறிஞரோ முக்கியம் கிடையாது. மாறாக இறைவனுடைய அன்பை கொண்டு செல்கின்ற ஒருவராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அங்கே கூறுகிறார். எல்லோரும் இந்த அன்பின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் வழியாக 1ஆம் ஜான் பால் அங்கே திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருச்சபை என்று சொன்ன உடனேயே நமக்கு பல கட்டிடங்கள் நினைவுக்கு வரலாம். நமக்கு ரோமை நகரத்தினுடைய பெரிய வத்திகான் சங்கத்தினுடைய அந்த சதுக்கமானது நினைவுக்கு வரலாம். ஆனால் திருச்சபை என்பது என்ன என்று இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. திருச்சபை என்பது என்னவென்றால், இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்களுடைய ஒரு கூட்டமாக அது இருக்கிறது. இறைவனுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற இயேசுவினுடைய சீடர்களின் அவையாக அது இருக்கிறது. அதனால்தான் இதை திரு அவை என்று கூட நாம் அழைக்கிறோம். இந்த திரு அவையிலே எது முக்கியமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நற்செய்தியினுடைய பணியும் நற்செய்தி நமக்கு வெளிக்காட்டுகின்ற அன்பும் தான் இதிலே முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய மைய கருத்து. முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல, பேதுரு அந்த சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அவருடைய சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டு இறை தூதர் அவரை வழி நடத்துகிறார். இது எதை குறிக்கின்றது என்றால், திருச்சபையானது நம்முடைய தனிப்பட்ட ஆசைகளால் அல்ல, விருப்பத்தினால் அல்ல, மாறாக இறைவனுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது, பரவி இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு பிறகாக இதையெல்லாம் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு கூட அவர்கள் அதை மறந்துவிட்டு பயத்தின் காரணமாக ஒரு சிறிய அறையிலே அடைபட்டு கொண்டிருக்கிறார்கள். பயம் என்கின்ற அன்ற ஒன்றின் காரணமாக அவர்கள் கடவுள் கொடுத்த அனைத்து போதனைகளையும் மறந்துவிட்டு
எனக்கு என்ன நடக்கும் என்கின்ற அந்த சுயநலத்திலே வாழும் பொழுது அந்த இடத்திலே திருச்சபை பறந்து விரியவில்லை. ஒரு சிறிய அந்த அறையிலே எப்பொழுது அவர்கள் இறைவனுடைய அன்பை உணர்ந்து, இந்த இறைவன் நமக்காக சொன்ன எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், இறந்து உயிர்த்து நமக்கு தேவையான பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையான அன்பை எப்பொழுது உணர்ந்தார்களோ அப்பொழுது அங்கே திருச்சபை பரவி விரிய ஆரம்பிக்கிறது. பேதுருவினுடைய தலைமையிலே அங்கே இறைவனுடைய அன்பு நிறுவப்படுகிறது. இந்த பேதுருவினுடைய அன்பை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், இவர் ஒரு படிக்காத பாமரராகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறார். மீன்பிடி தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இவரை பார்த்து இறைவன் பேதுரு என் பின்னே வா என்று அழைக்கும் பொழுது தன்னுடைய வலையையும் படகையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்தார் என்று சொல்கிறார்கள். இந்த விட்டுவிட்டு வருதல், படகையும் வலையையும் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதர்களுடைய ஆதாரமான அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று அவர்கள் செய்கின்ற தொழில். அதனால்தான் நம்முடைய பழக்கத்தில் கூட இந்த தொழில் கருவிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றது. இப்படியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரத்தையே இறைவன் அழைத்தால் விட்டுவிட்டு வரக்கூடிய அளவிற்கு அவர் இறைவன் மீது அன்பு செய்திருந்தார். அவர் படிக்கவில்லை, மிகவும் துடுக்கானவர், எதற்கெடுத்தாலும் உடனே யோசிக்காமல் பதில் சொல்பவர் என்று சொன்னால் கூட அந்த செயல்கள் எல்லாம் எதன் காரணமாக வந்தது என்று பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக. இவர் என்னுடைய தலைவர், என்னுடைய ஆண்டவர், இவர்தான் எனக்கு வழிகாட்டப் போகின்றார் என்ற முழு நம்பிக்கை அந்த இடத்துல வரும் பொழுது நாம் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், இதை இறையியல் அடிப்படையில் பேச வேண்டுமா, இல்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளை நான் கோர்வையாக அமைக்க வேண்டுமா என்று யோசிக்க மாட்டோம். யார் ஒருவர் மீது நாம் அன்பு கொண்டிருக்கின்றோமோ அவர்களிடம் நாமாக இருப்போம். அவர்களிடம் நாம் நடிக்க மாட்டோம். அவரிடம் நம்முடைய புலமையை காட்ட மாட்டோம். மாறாக உன்னை அன்பு செய்கின்றேன் என்பதை பலவிதமான செயல்களிலும் சொற்களிலும் தான் காட்ட முயற்சி செய்வோம். அதைத்தான் பேதுரு விவிலியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலுமே செய்கிறார். நற்செய்தியினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் பேதுருவையும் இயேசுவையும் பற்றி நாம் படிக்கும் பொழுது பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நடக்கின்ற உரையாடல் ஒரு அன்பு கலந்த உரையாடலாக இருக்கும். இயேசுவும் இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் மிக உரிமையாக கேட்கிறார், பேதுரு மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று. பேதுருவும் எந்த ஒரு யோசனையும் செய்யாமல் அவர் என்ன கேட்டாரோ, மக்கள் என்ன சொன்னார்களோ அதை அவரிடம் சொல்கிறார். இதை சொன்னால் இயேசு மன கஷ்டப்படுவாரா, இல்லை இவரை எப்படி சொன்னால் மகிழ்ச்சி படுத்தலாம் என்று எல்லாம் அங்கே பேதுரு நினைத்து பார்க்கவே இல்லை. அந்த உண்மையான அன்புதான் அவருக்கு இறைவனுடைய அருளின் காரணமாக நீர் வந்திருக்கின்ற மெசாயா என்கின்ற உண்மையின் மறைபொருளை அங்கே காட்டுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எந்த ஒரு திருச்சபையும், எந்த ஒரு ஆலயமும், எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு பங்கும் அன்பினால் கட்டப்படவில்லை என்றால் அது நிச்சயமாக ஒரு நிர்வாகமாக மட்டுமாகத்தான் இருக்குமே தவிர அது ஒரு இறைவனுடைய செயல்படுகின்ற இடமாக இருக்காது. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனை பற்றி தியானிக்கும் பொழுது இறை அன்பையும் மனிதர்களிடையே நாம் செலுத்த வேண்டிய அன்பையும் பற்றி நாம் தியானிக்கின்றோம். இந்த நேரத்தில் கூட நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபையாக மாற வேண்டிய தருணம் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் முன்பெல்லாம் உங்களிடையே குடும்ப ஜபத்தை ஜெபித்தீர்களா என்று சொல்லும் பொழுது எங்கள் ஃபாதர் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியாக இருக்குது, பசங்க டியூஷன் போயிடுறாங்க, அவர் வீட்டுக்கு வர்றதுக்கே நேரம் ஆகிடுது, நானும் என்னுடைய வேலைகளை முடிக்கிறதுக்கு நேரம் ஆகிடுது, அதனால் உட்கார்ந்து ஜெபிப்பது கிடையாது, நாங்கள் தனித்தனியாக ஜெபிச்சுக்கிறோம் என்று சொல்லுகின்ற நேரமெல்லாம் மாறிவிட்டது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நேரமானது நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இது இறைவனுடைய அன்பை நம்முடைய குடும்பத்திலே திருச்சபையாக இறை அன்பாக கட்டி எழுப்ப கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த காலத்திலே இறைவனிடம் எப்படி பேதுரு உரிமையோடும் அன்போடும் உரையாடினாரோ, அதன் வழியாக திருச்சபைக்கு உயிர் கொடுத்தாரோ அதை செய்ய முயற்சி செய்யுங்கள். இரண்டாவதாக பவுலடிகளாரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பவுலடிகளார் பேதுருவுக்கு எதிர்மறையாக அதிகமான கல்வியை கற்றவர். சட்டதிட்டங்களை கமாலியல் என்கின்ற அந்த காலத்தில் இருந்த பெரிய ஆசிரியரிடம் கற்றுத் தேர்ந்த ஒருவர். கமாலியலுடைய சீடராக இவர் யூதர்களுடைய வழிமரபின் படியும் சட்டத்திட்டங்களின் படியும் தன்னுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது இறைவனை அவர் அன்பாக பார்க்கவில்லை, மாறாக சட்டத்திட்டங்களின் வழியாக பார்க்க முயற்சி செய்கிறார்.
அதன் விளைவாகத்தான் இந்த சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இயேசுவை பின்பற்றியவர்களை துன்புறுத்த முயற்சி செய்கிறார். அந்த இடத்திலே தான் தமஸ்கு நகரை நோக்கி அவர் தன்னுடைய குதிரையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு காட்சி கொடுத்து, பவுல், நான் இங்கே இந்த இடத்திலே உன்னிடம் எதிர்பார்ப்பது சட்டதிட்டங்களை மட்டுமல்ல, மாறாக அதனோடு அன்பையும் சேர்த்து மக்களை பார். இந்த திருச்சபையை நான் வெறும் சட்டதிட்டங்களின் வழியாக மட்டும் கட்ட விரும்பவில்லை, மாறாக அன்பின் வழியாக கட்ட விரும்புகிறேன் என்கின்ற உண்மையை அந்த இடத்திலே அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய கண்களும் திறந்தன. அதன் பிறகு அவர் பார்த்தது எல்லாம் யார் துன்பப்படுகிறார்களோ, யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் புறவினத்தார்களால் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்காக இறைவனை அந்த இடத்திலே அன்பின் ஆண்டவராக வெளிப்படுத்துகிறார். ஒரு காலத்திலே மிகவும் வலிமையை காட்டக்கூடியவராக இருந்த இந்த பவுல் பின்பு அன்பை காட்டக்கூடியவராக மாறுகிறார். யாரெல்லாம் அவரை துன்புறுத்தினாலும் இயேசுவின் பொருட்டு நான் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு காலத்திலே பிறரை கொடுமைப்படுத்திய பவுல் இன்றைக்கு இறைவனுடைய அன்பின் கருவியாக மாறி போகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரண்டு மாபெரும் தூண்களும், திருச்சபையை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு மாபெரும் புனிதர்களும் நமக்கு அறிவுறுத்துகின்ற கருத்து என்னவென்றால், நாம் கட்டுகின்ற ஒவ்வொன்றையும் அன்பின் காரணமாக கட்ட வேண்டும். ஒருவரை சிறந்த நிர்வாகி என்பதற்காகவோ, அவருக்கு நிறைய அறிவு இருக்கின்றது என்பதற்காகவோ திருச்சபையினுடைய தலைவராக எப்பொழுதும் யாரும் நியமிப்பது கிடையாது. மாறாக இறைவனுடைய அன்பை இந்த ஒரு நபர் பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறாரா என்கின்ற ஒன்றைத்தான் எப்பொழுதும் திருச்சபையினுடைய மக்களானது தலைவரிடம் எதிர்பார்க்கிறது. எனவே இந்த நேரத்திலே திருச்சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். திருச்சபையை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரும், ஆயரும், குருக்களும், திருத்தந்தையும், மற்றவர்களும், மற்ற தலைவர்களும் எல்லோருமே எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால், அவர்கள் தங்களுடைய செயல்களை இறைவனுடைய அன்பின் அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த காலத்திலே ஆலயத்தை நிர்வகிப்பதும், பணங்களை, தங்களுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்வதும் என்று சொல்லி பல திருச்சபைகள் இறைவனுடைய அன்பை விட்டு அகன்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒவ்வொருவரும் இறைவனுடைய திருச்சபை என்பதை உணர்ந்தவர்களாக, நாம் அதிகாரத்திற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்படாமல் என்னுடைய திருச்சபையை, நான் என்கின்ற திருச்சபையை, என்னுடைய குடும்பம் என்கின்ற திருச்சபையை, என்னுடைய பங்கு என்கின்ற இந்த திருச்சபையை, இந்த உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையை நான் அன்பின் கருவியாக மாற்ற முதலாவதாக என்னிடம் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று நாம் முயற்சிக்க வேண்டும். அன்று பேதுரு தன்னிடையே மாற்றத்தை கொண்டு வந்தார். பயத்திலிருந்து விடுபட்டார். தன்னுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக இருந்த படகையும் வலையையும் விட்டுவிட்டு இறைவனுடைய அன்பை எதிர்கொண்டு அவர் பின்னே சென்றார். நீர் மெசாயா என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தினார். தன்னிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அவர் திருச்சபையின் முதல் தலைவராக மாறினார். பவுலடிகளாரும் தன்னுடைய கல்வி கற்ற அந்த சூழ்நிலையெல்லாம் மறந்துவிட்டு, கற்ற கல்வியை ஒருபுறம் வைத்துவிட்டு இறைவனுடைய அன்பை கைகொண்டு, நான் மாறி போகிறேன், இப்படி இருந்த நான் இன்றைக்கு இப்படியாக மாறிப்போய் இறைவனுக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்ற அளவிற்கு முதலிலே அவரிடம் மாற்றத்தை கொண்டு வந்தார். நீங்களும் திருச்சபையிலே அன்பின் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் பிறரை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். முதலாவதாக உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய அன்பு இந்த திருச்சபையை நோக்கி எப்படி இருக்கின்றது என்பதை முதலாவதாக யோசித்து பாருங்கள். திருச்சபையை நோக்கிய நம்முடைய அன்பு வெறும் குறை கண்டுபிடிப்பதாகவோ, இல்லை என்றால் வெறும் ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றதா, இதை பயன்படுத்தி என்னால் எப்படி வாழ முடியும் என்று இருக்கின்றதா என்று யோசித்து பார்த்து இதையெல்லாம் விட்டுவிட்டு முதலாவதாக என்னுடைய மனதிலே இறை அன்பை நான் கொண்டு வருவேன். இதன் வழியாக திருச்சபைக்கு என்னுடைய அன்பை என்னுடைய உதவியின் மூலமாக காட்டுவேன். அதை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரையும் நான் துணையாக நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்கின்ற ஒரு மாற்றம் நம் ஒவ்வொருவிடம் வரவில்லை என்றால் திருச்சபை அன்பின் கட்டளையாக அங்கே மாறாது. எனவே இந்த மண்ணுலகில் கட்டப்படுகின்ற யாவையும் விண்ணுலகில் கட்டப்படும் என்கின்ற உண்மையை உணர்ந்தவராக இந்த மண்ணுலகிலே நாம் அன்பை கட்ட முயற்சி செய்வோம். அன்பின் ஆலயங்களை உருவாக்க முயற்சி செய்வோம். அன்பின் ஆலயங்களாக நாமும் நம்முடைய குடும்பமும் மாற முயற்சி செய்வோம். அப்படி இங்கே அன்பின் ஆலயமாக நாம் மாறும் பொழுது நிச்சயமாக விண்ணகத்திலும் நாமும் இறைவனுடைய அன்பை பெற்றவர்களாக
இறைவன் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ என்னுடைய அன்பார்ந்த மகன், என்னுடைய அன்பார்ந்த மகள் என்னிடம் வந்திருக்கின்றார் என்கின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக நாம் இந்த திருச்சபையினுடைய நீட்சியை விண்ணகத்திலும் கொண்டு செல்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். திருச்சபையின் தலைவர்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்ப திருச்சபைக்காகவும் நாம் இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. உள்ளதை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தே. உள்ளதை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தே. உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னையே அளிக்கின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. என்னகம் படைத்து என்னை காத்தி, என்ன நான் தருவேன் உமக்கெனவே. என்னகம் படைத்து என்னை காத்தி, என்ன நான் தருவேன் உமக்கெனவே. எனக்கென ஒன்றில்லையே உலகில், எனக்கென ஒன்றில்லையே உலகில், என்னையே அளிக்கின்றேன் உமக்கெனவே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பழி பொருள்களோடு திரு தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக.
அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறைநிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் கொண்டாடும் புனித பேதுரு, புனித பவுல், மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த அருமையான நாளிலே திரு அவையின் தூண்களாக நீர் கொடுத்த புனித பேதுரு, புனித பவுல் ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த திரு அவையை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பல்வேறு இன்னல்களும் இடையூறுகளும் நிகழ்ந்த எல்லா சூழல்களிலும் நீர் இந்த திரு அவையை பாதுகாத்து இது நாள் வரையில் நீர் வழிநடத்தி வந்திருக்கின்றீர். இதோ நாங்கள் வாடுகின்ற இக்காலகட்டத்திலும் இந்த திரு அவையானது தொடர்ந்து உமக்கு ஏற்ற திரு அவையாக திகழவும், மக்கள் தங்களுடைய நம்பிக்கையிலே என்றும் வேரூன்றி இருக்கவும், எல்லா விதமான இன்னல்களிலும் இடையூறுகளிலும் தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடாமல் என்றும் உம்முடைய அன்பு சீடர்களாக இந்த உலகிலே உப்பாக ஒளியாக இருந்து அவர்கள் உமக்கு சான்று பகர இந்த அருளை பொழிந்தள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த திரு அவையை வழிநடத்துகின்ற பொறுப்பை நீர் கொடுத்திருக்கின்ற அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவருக்கும் ஊக்கமும் ஆறுதலும் கொடுத்து, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, அவர்களை இந்த திரு அவையை வழிநடத்த தேவையான சக்தியை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித பேதுரு, புனித பவுல் ஆகியோருடைய பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து அவர்கள் அனைவரும் இந்த திருத்தூதர்களை பின்பற்றி வாழ உமது அருளை பொழிந்தருளும். பவுலின் பெயரை தாங்கியிருக்கின்ற சின்னப்பர் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உடைய அருளும் ஆசீரும் இந்த புனிதரின் வழியாக அவர்களுக்கு இந்த நாளிலே நிறைவாக கிடைக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இதனால் அவருக்கு இருந்த அன்பும் ஆர்வமும் இவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து இந்த பங்கு திரு அவையை கட்டி எழுப்ப அவர்கள் ஆர்வத்தோடு செயல்பட அவர்களுக்கு மன உறுதியையும் வலிமையும் தந்து அவளை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் அமைதியான வாழ்வையும் அளித்து நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக இந்த அன்பிய குடும்பங்கள் திகழ உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த அன்பியத்தை அன்போடும் ஆர்வத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தனது பெயர் கொண்ட திருவிழாவை கொண்டாடுகின்ற
இந்த அன்பியத்தின் தலைவர் சின்னப்பன் அருள் அவர்கள் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து அவரை உமது அன்பின் கருவியாக செயல்பட ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அவரை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்துகின்ற செல்லா என்கின்ற செல்வகுமாரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரை, தொடர்ந்து உம்முடைய அன்பும் அருளும் ஆசீரும் அவருக்கு நிறைவாய் கிடைப்பதாக, அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனும் மனமகிழ்வான அமைதியான வாழ்வை அளித்து அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தங்களது 5வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற பென்சன் ஜெனிஃபர் தம்பதியரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை உமது அன்பும் அருளும் ஆசீரும் அவர்களை நிரப்பி அவர்களை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தங்களுடைய இல்லற வாழ்விலே வாழ அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி அறிதலாகும். குறிப்பாக கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து நீர் அவர்களுக்கு கொடுத்த மீட்புக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற சூசன், கிறிஸ்டினா, ஆஷ்லி, அமெண்டா குடும்பத்தினரை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இந்த நோய் கிருமியின் தாக்குதல் அவர்களை மீண்டும் அண்டாமல் அவர்கள் தொடர்ந்து உம்முடைய அன்பு கரத்திலே அவர்கள் தவழவும் உமது அருளையும் ஆசிரியம் பெற்று நல்ல உடல் உள்ள நல்லோடு இருக்க அவர்களுக்கு உமது அருளை பொழுதுள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தனது 13வது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கின்ற டேனியல் மார்க்கஸ் என்னும் சிறுவனை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவனுக்கு தேவையான அனைத்து அருளுதவியும் அளித்து தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பொழிந்து கிறிஸ்தவ நம்பிக்கையிலே வேரூன்றிய நல்ல கிறிஸ்தவ குழந்தையாக வளர உமது அருளை பொழுதுள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஜே கேத்ரின் என்பவரையும் டி மேத்யூ பெர்னாண்டோ என்பவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைய வடையோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். இயேசுவிடம் நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையை உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித பேதுரு புனித பவுல் ஆகியோரின் வழியில் இறையேசுவின் உண்மையான சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.